ரெண்டு லைட் ரெண்டு ஃபேன் மொத்தமா யூஸ் பண்ணும்போது ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் வந்துரும். எத்தனை வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மென்ட்? ஓ சூப்பர் சூப்பர். அதான் பார்க்கணும். இத தான் முதல்ல பார்க்கணும். பேட்டரியோட ஆம்பியர் ஹவர் கூட கூட பேக்கப் டைம் அதிகமாகும் கம்மியாகும். இப்போ ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றதுக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு 1kV 900V வந்து பத்தாது. எத்தனை மணி நேரம் ஓடிட்டு இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட ஹீட்னஸ் இருக்க கூடாது. எங்களுக்கு என்ன பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தருவீங்க? ரெண்டு ஃபேன் ரெண்டு லைட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வேணும். எனக்கு ஒரு 2 hours 3 hours பேக்கப் வேணும். பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வீடுகளில் சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான வீடுகளில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட்டுன்றது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரண்ட் கட்டு நடந்துட்டு இருக்கிறப்போ நம்ம வீட்லேயே ஒரு இன்வெர்ட்டர் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு பேட்டரி பேக்கப் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்க தோணும். அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வெஸ்ட்முகப்பேரில் வந்து நலும்பூரில் ஆலிவ் பவர் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்வெர்ட்டர் வெரைட்டிஸு, ஏகப்பட்ட பேட்ரி வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப சீப் ரேட்டில் தரதாக கேள்விப்பட்டேன். ஸோ நாம் அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன மாதிரியான பேட்ரிஸ் அவைலபிள், என்ன மாதிரியான இன்வெர்ட்டர்ஸ் அவைலபிள் அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு வழியாக அந்த கடையை கண்டுபிடிச்சி வந்துட்டேன். இது வந்து மிகப்பெரிய கடல் மாதிரி இருக்குங்க. நான் கூட ஏதோ ஒரு கொஞ்சம் பொருள் தான் வச்சுருப்பாங்க பார்த்தேன், பட் மிகப்பெரிய கடல் மாதிரி இருக்குது. ஹோல்சேல் ப்ரைஸை வந்து ரீட்டைலில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த கடையோட உரிமையாளர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு நம்ம என்னென்ன பிராண்ட்ஸ் அவைலபிள், எவ்வளோ ப்ரைஸில் அவைலபிள், முதல்ல முக்கியமாக மக்களுக்கு வந்து எப்படி இன்வெர்ட்டரை பார்த்து வாங்கணும், யாருக்கு என்ன இன்வெர்ட்டர் தேவை, அப்போ அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். ஹலோ சார். நல்லா இருக்கேன் சார். பேர் என்ன சார்? உங்கள் நேம் சார்? என் பேர் நிசாம். நிசாம். கடையை பற்றி சொல்லுங்கள் சார். இது என்ன எப்படி சார்? இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷமா ஓகே இந்த இன்வெர்ட்டர் பேட்டரி சோலார் பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே சூப்பர் சார். சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கறத நம்ம நோக்கமாக வச்சிருக்கோம் சார். எல்லா பாப்புலர் பிராண்டையும் நம்ம டீல் பண்றோம் சார். ஓ சூப்பர். நம்ம கிட்ட எல்லா அந்த பாப்புலர் பிராண்டோடைய மாடல்ஸ் எப்பவுமே நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். ஓகே ஓகே. கஸ்டமர்ஸ் வந்து இங்க நேரா வந்து பார்த்து சூஸ் பண்ணி மாடலை சூஸ் பண்ணி அவங்க கரெக்டா இன்வெர்ட்டர் செலக்ட் பண்ணி கொண்டுட்டாங்கன்னா நாங்களே வந்து டெலிவரி ஃப்ரீயாவே பண்ணி இன்வெர்ட்டர் கனெக்ஷன்ஸ் ரெடியா இருந்துச்சுன்னா இன்வெர்ட்டரையும் வந்து நாங்க வந்து ஃப்ரீயாவே வந்து எங்க டீமை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஒருவேளை கஸ்டமருக்கு வர முடியல போக முடியலன்னா இதுக்காகவே ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா ஒரு வெப்சைட் நாங்க வச்சிருக்கிறோம். www.olivepower.in. அந்த வெப்சைட்ல போயாச்சுன்னா எல்லா பாப்புலர் பிராண்டோடைய மாடல்ஸ் உடைய பேட்டரி தனியா, இன்வெர்ட்டர் தனியா, இன்வெர்ட்டர் காம்போஸ் தனியா, சோலார் பேட்டரி சம்பந்தப்பட்டது, ஆஃப் கிரிட், ஆன் கிரிட் எல்லாமே டீடைல்டா பிரைஸ், இமேஜஸ், ஸ்பெசிபிகேஷன்ஸ் கிளியரா அதுல இருக்கும். கஸ்டமர் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணா கூட நாங்களே எங்க டீமை வச்சு டெலிவரி பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கனெக்ஷன்ஸ் ரெடியா இருந்தா ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். பேமெண்ட் மெத்தட் எல்லா விதமான பேமெண்ட் மெத்தடும் அதுல அவைலபிளா இருக்கு. ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம கிட்ட என்னென்ன பிராண்ட் அவைலபிள் இருக்கு? இப்போ இன்வெர்ட்டர் பேட்டரி எடுத்துக்கிட்டாலே ஒரு 50-60 பிராண்ட் இருக்கும். பெரும்பாலும் இன்னைக்கு மார்க்கெட்ல லீடர்ஸ் பாத்தீங்கன்னா லூமினஸ், அதுக்கப்புறம் மைக்ரோடெக் வரும், அதுக்கப்புறம் எக்ஸைடு வரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமரான் வரும். சோ இந்த மாதிரி பாப்புலர் பிராண்ட் எல்லாத்தையுமே வந்து நாங்க டீல் பண்றோம் சார். நாங்க எது சர்வீஸ்க்கு நல்லா இருக்குதோ, நம்பகத்தன்மையா இருக்குதோ அந்த பிராண்ட கஸ்டமர்ஸ் கேட்டு வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை மட்டும் நம்ம ஃபுல்லா டீல் பண்றோம் சார். ஓகே. இப்போ வந்து நானே வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன். பட் எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, ஒரே பிராண்டு 36 மந்த்ஸ் வாரண்டி தராங்க, 60 மந்த்ஸ் வாரண்டி தராங்க, அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு, 36 மந்த்ஸ்க்கு ஒரு பிரைஸ் இருக்கு. அது மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து எனக்கு வந்து தெளிவா நான் இந்த பேட்டரி தான் வாங்கணும், நான் எப்படி முடிவு பண்றது, இதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க சார். என்ன பிராண்டு, என்ன மந்த்ல எவ்வளவு வாரண்டி பீரியட், அது எப்படி கவர் ஆகுதுன்றது கொஞ்சம் டீடைல்ஸ். இது இந்த கன்ஃபியூஸ்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா கஸ்டமர்ஸுக்குமே. ஓகே. இது பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு கூகுள்ல போய் which is the best inverter battery அடிப்பாங்க. கண்டிப்பா நானே அடிச்சிருக்கேன். அது கூகுளே கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு, நீங்க மட்டும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, கூகுளே கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு அவ்வளோ இன்வெர்டர் பேட்டரி மாடல் இருக்கு, அவ்வளோ பேட்டரி மாடல் இருக்கு. கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு கணக்கு போடுவாங்க, கூகுள் ஒரு கணக்கு போட்டு சொல்லும், கடைசியில என்ன பண்ணுவாங்க, ஒரு தப்பான இன்வெர்டரை வந்து அமேசான்ல வாங்கிடுவாங்க. அந்த இன்வெர்டர் ஒரு பேட்டரியில வேலை செய்யணும் பார்ப்பாங்க, ஆனா அது 24 வோல்ட் இன்வெர்டரா இருக்கும்.
கடைசில வந்து அது 2 பேட்டரி போட்டாதான் வேலை செய்யற மாதிரி இருக்கும். சோ டிஸ்அப்பாயின்ட் ஆயிடுவாங்க. அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய விஷயத்தை போய் அப்புறமா யாரையும் ஆளைகளை கூப்பிட்டு 2000 3000 அங்க கொடுத்து அழுதுகிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய பாக்குறோம் சார் நம்ம. இது ரொம்ப ஈஸியான வேலை சார். ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர்ன்றது வந்து ரொம்ப வந்து நம்ம ஒரு ஆடம்பரமான பொருளே கிடையாது. கண்டிப்பா இது வந்து ஒரு அத்தியாவசியமான பொருள். கண்டிப்பா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நமக்கு எவ்வளவு நேரம் பேக்கப் வேணும். ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ கமர்ஷியல் எடுத்தாச்சுன்னா அவங்க கிட்ட நம்ம எத்தனை லைட் இருக்குது, எத்தனை ஃபேன் இருக்குது, எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குது, என்ன மாதிரி மிஷின்ஸ் இருக்குது, எதெல்லாம் இருக்குன்னு பார்த்து கால்குலேட் பண்ணி கொட்டேஷன் கொடுத்து அது பண்றது அது வேற. ரெசிடென்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் என்ன இருக்கும், 2 பெட்ரூம் இருக்கும் இல்ல 3 பெட்ரூம் எடுத்தா கரண்ட் போற சமயத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம ஈச் அண்ட் எவரி பெட்ரூம்ல ஒரு லைட் ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா அதிகபட்சம் டிவி யூஸ் பண்ணுவோம், அதிகபட்சம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம், அதிகபட்சம் வைஃபை பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம், இது பிளக் பாயிண்ட்காக போனை என்ன சார்ஜ் பண்றதுக்காக பிளக் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம், எமர்ஜென்சி ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணலாம், அதிகபட்சம் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து இந்த கெபாசிட்டியை யூஸ் பண்றதுக்காக ஒரே ஒரு மாடலை மட்டும் இப்ப சஜஸ்ட் பண்ணலாம் நம்ம. இது வந்து அதிக அளவுல விற்பனை ஆகக்கூடிய எல்லா பிராண்ட்லயும் இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கும். என்னன்னா 1050. இதுக்கு மேட்சிங்கா ஒரு பேட்டரி பாத்தீங்கன்னா 150 ஆம்ஸ். சூப்பர். இது ரெண்டும் தான் எந்த வீட்ல போனாலும் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங்னா இதுதான். இது என்ன கெபாசிட்டி, என்ன யூஸ் பண்ணலாம், இதுல 4 லைட் மொத்தமா யூஸ் பண்ணா ஒரு 5 லைட் 5 ஃபேன் யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு 4 லைட் ஒரு 3 ஃபேன் ஒரு டிவி ஒரு கம்ப்யூட்டர் ஒரு வைஃபை பிளக் பாயிண்ட் சார்ஜிங் இது யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு லைட் ஃபேன் எல்லாம் ஒரு ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி கூட வரும். அவ்வளவுதான். இப்ப எமர்ஜென்சி 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் வீட்ல இருக்க போகுது, அதிகபட்சம் இருக்க போகுது நமக்கு. சோ இதை யூஸ் பண்ணும்போது இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 லைட் 2 ஃபேன் மொத்தமா யூஸ் பண்ணும்போது ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் வந்துரும். 7 மணி நேரம் வரும். 7 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் வந்துரும். அதாவது நீங்க சொல்றது 150 AH 7 மணி நேரம் வந்துரும். ஆமா, சென்னையில பெரும்பாலும் இது போதும். இது ஏன்னா கரண்ட் கட் வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த மாதிரி எல்லாம் பெரும்பாலும் ஆவறது கிடையாது. 2 மணி நேரம் போகும், 2 மணி நேரத்துல வந்துரும், மறுபடியும் கரண்ட் போகும், மறுபடியும் வந்துரும். இதே மாதிரி தான் இருக்குமே தவிர கண்டினியூஸா பவர் கட் வந்து இருக்காது. கரெக்ட். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, நீங்க பேட்டரியில வந்து 48 மாசம் வாரண்டி இருக்கு. 48 months. ஆமா. இப்போ இதுலயே வந்து இன்வெர்டரை பொறுத்த வரைக்கும் சேம் தான் சார் வாரண்டி. இந்த இன்வெர்டர்ல 2 வருஷம்னா 2 வருஷம் மட்டும் தான் வாரண்டி. இன்வெர்டருக்கு அதிகபட்சம் கெபாசிட்டி ஏத்த மாதிரிலாம் வாரண்டி வந்து மாறிட்டு இருக்காது. ஆனா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பேட்டரியில இதே 150 ஆம்ஸ்ல 36 மாசம் வாரண்டி, 48 மாசம் வாரண்டி, 60 மாசம் வாரண்டி, 75 மாசம் வாரண்டி வரைக்கும் வருது. என்ன ஒண்ணு இல்ல, அந்த பேட்டரி வாரண்டி ஏற 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 பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். இப்ப இது 48 மாசம் வாரண்டினா இதுல வந்து சட்டன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 மந்த்க்கு ரீப்ளேஸ்மென்ட் கொடுக்குறாங்க. 2 வருஷம். அது 60 மாசம் வாரண்டினா 36 மாசம் ரீப்ளேஸ்மென்ட். ஒரு துரதிர்ஷ்டவசமா நமக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டரியை புதுசா மாத்திர மாதிரி இருக்கும். சோ அது நம்ம இன்னொரு 1000 ரூபாய் 1500 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ரீப்ளேஸ்மென்ட்னா டோட்டலா கொடுத்துட்டு புதுசு கொடுப்பீங்களா, நான் பைசா கொடுப்பேன்? இப்ப இந்த ரீப்ளேஸ்மென்ட் கணக்கு அப்படின்றது கம்பெனியே கன்ஃபியூஸ் பண்ணுது கஸ்டமர்ஸ். அந்த அளவுக்கு இருக்கும். இப்ப பாருங்களேன், இப்போ இந்த 48 மாசம்னு போட்டுருக்காங்க, இங்க பாருங்க குட்டியா ஸ்டார் போட்டாங்க. ஆமா, ஒரு கண்டிஷன் சப்ளைன்ற மாதிரி. இது என்ன மேட்டர் அப்படின்னா கம்பெனிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா 24 மாசத்துக்கு நாங்க புதுசா மாத்தி கொடுத்துருவோம். அடுத்த 24 மாசம்ன்றது ப்ரோ ரேட்டா வாரண்டி. புது டெக்னிக்கல் நேமா இருக்கு. அது என்னது இந்த ப்ரோ ரேட்டா வாரண்டினா என்ன பண்றாங்க, என்ன கம்பெனிக்காரங்க ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா இந்த பேட்டரியோட எம்ஆர்பி ரேட் ஒன்னு இருக்கும். ஆமா. இப்ப இது ஒரு 20,000 ரூபாய் எம்ஆர்பி ரேட் அப்படின்னா அந்த 20,000 அன்னைக்கு இப்போ கஸ்டமர் 2 வருஷம் கழிச்சு ஒரு 3-4 வருஷம் ஃபால்ட் ஆகும்போது அந்த எம்ஆர்பி ரேட்ல இருந்து சம் டிஸ்கவுண்ட் நான் கொடுக்குறேன் நானு. நீ உன் பேட்டரியை எனக்கு திருப்பி கொடுத்துரு, நான் உனக்கு புது பேட்டரியை கொடுக்குறேன். இதுதான் சார் கணக்கு. ஆனா பெரும்பாலும் உண்மையை சொல்றதா இருந்தா ப்ரோ ரேட்டா வாரண்டி அப்படின்றது
ஒரு ஐ வாஷ் மாதிரி தான். ஓ, கிட்டத்தட்ட நம்ம புது பேட்டரி வாங்க வைக்கிறோம் இவ்வளவுதான். ஏன்னா யாருமே எம்ஆர்பி ரேட்டுக்கு நாங்க விக்கிறது கிடையாது. இப்ப இந்த பேட்டரி 25,000 ரூபாய் எம்ஆர்பி கொடுக்கறது 14,000 ரூபாய் தான். ஆமா, கரெக்ட். சோ அது கஸ்டமருக்கு வந்து ப்ரோ ரேட்டா வாரண்டி அப்படின்றது ஒரு சும்மா ஒரு கண் துடைப்பு மாதிரி தான். அந்த பேட்டரியில எத்தனை வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் அதுதான் பார்க்கணும், அதுதான் முக்கியம். இப்ப நீங்க சொன்னீங்க 60 மாசம் வாரண்டி சொன்னீங்க இல்லையா, அது வந்து 36 மாசம் ரீப்ளேஸ்மெண்ட் வரும். இதுலயே 70 மாசம் வாரண்டி வருது, அது வந்து 50 மாசம் ரீப்ளேஸ்மெண்ட் வரும். ரீப்ளேஸ்மெண்ட் தான் மெயினா பார்க்கணும். ரீப்ளேஸ் ஒரு பேட்டரியை வாங்குறதா இருந்தா வாரண்டியை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு பார்க்காம அது பாட்டு 60 மாசம் இருக்கும் 70 மாசம் இருக்கும் கம்பெனிக்கார இஷ்டத்துக்கு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட். ஓ, சூப்பர் சூப்பர். அதான் பார்க்கணும், இததான் முதல்ல பார்க்கணும் சார். ஓகே, அது இண்டிகேட் பண்ணிருப்பாங்களா அதுல இருக்கும். எல்லாம் ஸ்டார் போட்டாலே இந்த பொருள் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு தான். எந்த பொருள் குட்டியா ஸ்டார் போட்டாலே அதுல ஒரு உள் குத்து இருக்குன்னு அர்த்தம். ஆமா, கண்டிஷன் சப்ளை இருக்கு, அவ்வளவுதான். ஸ்டார்னு போட்டாலே அதுதான் அது. இப்ப இதெல்லாம் இன்வெர்ட்டர்லாம் அந்த மாதிரி எதுவும் இருக்காது பாருங்க. ஏன்னா இது வாரண்டி 24 months வாரண்டி 24 months வாரண்டி தான். ஓகே ஓகே. பேட்டரியில இந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கு. இது இன்வெர்ட்டர் பேட்டரியில மட்டும் நினைச்சுக்காதீங்க. நீங்க சாதாரணமா ஒரு 2 வீலர் பேட்டரி வாங்கினாலும் சரி, அதுல இது இருக்கு. ஒரு கார் பேட்டரி வாங்கினாலும் சரி, அதுலயும் இந்த ஸ்டார் போட்டு ரீப்ளேஸ்மென்ட் ப்ரோ ரேட்டா இது வந்து கண்டிப்பா அதுல இருக்கும். அப்ப வந்து ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி எவ்வளவுன்னு கரெக்ட்டா கேட்டு தெரிஞ்சு எந்த பேட்டரி வாங்கினாலும் ரீப்ளேஸ் கஸ்டமர்ஸ் நிறைய இப்ப 48 மாசம் ஃபுல்லா நினைச்சோம்னா சோ நம்ம 48 மாசம் ஃபுல்லா மாத்தி கொடுக்குறாங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைச்சிட்டு தான் பெரும்பாலும் வாங்குவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனா இதுல வந்து ஸ்டார் இருந்தாலே ரீப்ளேஸ்மென்ட் எவ்வளவு இருக்குதுன்றத பார்த்து தான் நம்ம வாங்கணும் சார். சூப்பர் சூப்பர், அருமையா நல்லா சொன்னீங்க. கரெக்ட். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அவங்களே ஆமாப்பா 40 months 48 months சொல்லி கொடுத்துருவாங்க. பட் நீங்க தெளிவா சொன்னீங்க. ஓகே, இப்போ அது மாதிரி 150AHனா அது ஒரு ரேட். 150AHனா என்ன, 200AH சொல்றாங்க. அப்ப நம்ம நான் தேர்ந்தெடுக்கணும்னா 150 தேர்ந்தெடுக்கிறதா, 200 தேர்ந்தெடுக்கிறதா, 300 தேர்ந்தெடுக்கிறதா, இல்ல நான் உங்ககிட்ட வந்து கான்ஃபிகரேஷன் சொல்லி எனக்கு 3 பெட்ரூம் இத்தனை லைட் வேணும்னா நீங்களே கால்குலேட் பண்ணி எனக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா, அதுக்கு எது சார்ஜ் பண்றீங்களா, அந்த டீடைல் எனக்கு சொல்லுங்க. அதான் சொன்னேன் சார் முதல்ல, இது வந்து பேட்டரியோடைய ஆம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஏஹெச் எந்த பேட்டரியா இருந்தாலும் ஏஹெச் அதுல போட்டிருப்பாங்க. அதாவது 1 ஹவருக்கு நம்ம ஒரு 150 ஆம்பியர் அவர் கரண்ட்டை நம்ம இதுல யூஸ் பண்ணலாம்ன்றது கணக்கு. அதுதான் கணக்கு. இதுதான் கணக்கு. 150ன்றது 1 மணி நேரத்துல 150 ஆம்ஸ் 1 ஹவருக்கு பர் ஆம்பியர் அவர். 1 ஹவருக்கு 150 ஆம்ஸ் கரண்ட்டை இதுல நம்ம யூஸ் பண்ணலாம்ன்றது கணக்கு. இப்ப பேட்டரியில பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு சிங்கிள் பேட்டரியில இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பிராண்டட்ல லூமினஸ் பிராண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 250 ஆம்ஸ் வரைக்கும் வருது. ஓகே, சூப்பரா. இது நம்ம அதான் பெரும்பாலும் வீட்டுக்கு போடுறது பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 200 ஆம்ஸ் எல்லாம் காஸ்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் அதிகமாகவே இருக்கிறதுனால 150 ஆம்ஸ் அப்படின்றது பெரும்பாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறது தான் பிரெஃபரபிள் தான். ஓகே ஓகே. இந்த ஆம்ஸ் இன்கிரீஸ் ஆக இப்ப 150க்கு பதில் 200 ஆம்ஸ் இங்க இருக்கு பாருங்க. ஆமா, 200 இருக்கு. அதுலயே 250 ஆம்ஸ் வரும். ஆமா, இந்த அதுலயே பாத்தீங்கன்னா 100 ஆம்ஸ் இருக்கு. ஆமா, 20 ஆம்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. 80 ஆம்ஸ் இருக்கு. ஓ, சூப்பர். இந்த பேட்டரியோட ஆம்பியர் அவர் குறைய பேட்டரியோட ஆம்பியர் அவர் கூட பேக்கப் டைம் அதிகமாகும் கம்மியாகும். ஓகே ஓகே. இப்போ எனக்கு எவ்வளவு பேக்கப் வேணுமோ அதுக்கு நான் மாத்திக்கிறேன். இப்போ 2 லைட் 2 ஃபேன் எனக்கு ஒரு 7 மணி நேரம் வேணும் போதுன்னு சொல்லியாச்சுன்னா 150 ஆம்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான். எனக்கு இப்போ 2 லைட் 2 ஃபேன் ஒரு 10 மணி நேரம் வேணும் அப்படின்னா 200 ஆம்ஸ் போடணும். எனக்கு 2 லைட் 2 ஃபேன் 20 மணி நேரம் வேணும் அப்படின்னா 2 பேட்டரியை தூக்கி போடணும். 300 ஆம்ஸ்லாம் வரது கிடையாது, 400 ஆம்ஸ் வரது கிடையாது, 2 பேட்டரியை போடணும். 2 நாள் வேணும் அப்படின்னா 3 பேட்டரியை போடணும். அதுமா இன்கிரீஸ் பண்ணனும். இதுதான் கணக்கு. மேக்ஸிமம் ஆம்ஸ் வந்து ஏஹெச்ன்றது எவ்வளவு 200 வர வருதா? இப்போதைக்கு பிராண்டட் கம்பெனில இப்ப இந்த லூமினஸ் கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா 250 ஆம்ஸ் வரைக்கும் அதிகபட்ச ஓகே பேட்டரி வந்துட்டு இருக்கு. பேட்டரியோட பேக்கப் தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு எவ்வளவு பேக்கப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேட்டரி இன்க்ரீஸ் பண்றேன். அது எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து இத்தனை மணி நேரம் வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றேன். எனக்கு வந்து ஷார்ட் பீரியட் வேணுமா நான் 150 எடுத்துறேன். இப்போ இதுக்கு வந்து இன்வெர்ட்டர் நான் எப்படி சூஸ் பண்றது? இன்வெர்ட்டர்ல என்ன கணக்கு இருக்கு? அதுக்கும் பிரைஸ் வேரியேஷன் இருக்கா? இல்ல, இப்போ பேட்டரியை எப்படி நம்ம ஏஹெச்னு நம்ம மென்ஷன் பண்றோமோ ஆம்பியர்னு மென்ஷன் பண்றோமோ அதே மாதிரி இன்வெர்ட்டர் வந்து VA வோல்ட் ஆம்பியர். ஓ, சூப்பர். இப்போ நமக்கு ஒரு 5 லைட் 5 ஃபேன் யூஸ் பண்ணனும் அப்படினா 1050 சூஸ் பண்றோம். ஆனா 1050ன்றது என்னன்னா இது ஒரு 900 VA. ஓ, 900 VA. ஆமா, வாட்ஸ் கிடையாது, 900 VA. இந்த 900 VA நம்ம 0.8 ஆல டிவைட் பண்ணி நமக்கு எத்தனை வாட்ஸ் கிடைக்குதோ அது இதோடைய வாட்ஸ். ஓ, 0.8 ஆல நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சுனா எத்தனை வாட்ஸ் வரும்? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 725 to 730 50 வாட்ஸ் வரைக்கும் வரும்.
வரும். அதுதான் இதோட கெபாசிட்டி. சோ இப்போ நான் முதல்ல சொன்னது 5 லைட் 5 ஃபேன் யூஸ் பண்ணலாம்னு சொன்னது அத பேஸ் பண்ணி தான். இப்போ ஒரு ஃபேன் வந்து 80 to 100 வாட்ஸ் வரைக்கும் எடுக்கும், லைட் வந்து 20 வாட்ஸ்ல 40 வாட்ஸ் வரைக்கும் எடுக்கும், ஒரு டிவி 100 வாட்ஸ் எடுக்கும், ஒரு கம்ப்யூட்டர் வந்து 50 100 வாட்ஸ் எடுக்கும். சோ இதெல்லாம் கால் பண்ணி மொத்தமா இதுல யூஸ் பண்ணக்கூடிய கெபாசிட்டின்றது 750 வாட்ஸ். சோ இதே மாதிரி தான் இப்ப பாருங்க இங்க 700 இருக்கு, 850 இருக்கு, 1250 இருக்கு, 1550 இருக்கு, 2300 இருக்கு, 2800, 4000, 4500. ஒண்ணுமே இல்ல. அந்த இன்வெர்ட்டரோட கெபாசிட்டி கூட 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 குறைய 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 நம்ம தேவையான அந்த லைட் ஃபேனை யூஸ் பண்ற கெபாசிட்டி வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும். அதாவது இன்வெர்ட்டர் அப்படின்றது விஏல மென்ஷன் பண்றோம். இன்வெர்ட்டரோட கெபாசிட்டி குறைய குறைய கூட கூட நம்ம தேவையான லைட் ஃபேனை கூட்டிக்கிட்டே போலாம், குறைச்சிக்கிட்டே போலாம். பேட்டரின்றது ஏஹெச் கணக்கு. பேட்டரியோட கெபாசிட்டி கூட கூட குறைய குறைய நம்ம தேவையான பேக்கப் டைம் அப்படின்றது கூட்டிக்கிட்டே போலாம், குறைச்சிக்கிட்டே போலாம். சிம்பிளா, சோ சிம்பிள். ஓகே, புரியுது. அதாவது நீங்க இப்ப நான் சொல்றது எப்படின்னா, இப்ப 750 வாட்ஸ் உள்ளது இன்வெர்ட்டர் வந்து 800 வாட்ஸ் ஒரு வந்து கன்சியூம் பண்ணுச்சுங்களே, அப்ப அது போட முடியாது. அதுதான் இப்ப இது வந்து 750 வாட்ஸ் வரைக்கும் அப்படின்ற லோடுன்றத நம்ம இதுல போய் ஒரு 1500 வாட்ஸ் ஓடவே கொடுக்க முடியாது, கட் ஆஃப் பண்ணிரும். ஆமா, ஏன்னா இன்வெர்ட்டர் அப்படின்றது கரண்ட் இருக்கும் போதும் சப்ளை வந்து த்ரூ இன்வெர்ட்டர் மூலமா தான் வந்துட்டு இருக்கும். கரண்ட் ஆஃப் பண்ணா வரும் கிடையாது. இருக்கும் போதும் அந்த மெயின்ஸ் கரண்ட் வந்து இது வழியா தான் பைபாஸ் ஆகி தான் போகும். சோ அந்த கெபாசிட்டிக்கு உண்டான லோடுக்கு ஏத்த மாதிரி இன்வெர்ட்டர் தான் போடணும். சோ வீட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு இது தேவையே இல்ல. வீட்டுல நம்ம இதான் யூஸ் பண்ண போறோம். இதெல்லாம் கமர்ஷியல் வரும்போது, ஒரு 4 ஒரு பெட்ரூம் வரும்போது, பங்களா வீடு வரும்போது அப்பதான் இத வேரி ஆகாம தவிர வீட்டை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு தேவையானது போதும். இது ஓகே ஓகே ஓகே. சப்போஸ் 800 வாட்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்ப அதுக்கு மாதிரி தேர்ந்தெடுக்கும். ஓவர்லாட் ஆயிடும், பீஸ் போயிடும், அதிகபட்சம் போர்டு இதாயிடும். புரியுது. சோ அந்த கெபாசிட்டிக்கு ஏத்த மாதிரி இன்வெர்ட்டர் சூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ அதே மாதிரி பேட்டரியிலே பாத்தீங்கன்னா டால் டியூப்லர் இருக்கு, ஃபிளாட் இருக்கு. நம்மகிட்ட ஃபிளாட்டும் அவைலபிள், டால் டியூப்லர் இருக்கு. இது எது பெஸ்ட்? டால் டியூப்லர் பெஸ்டா இல்ல ஃபிளாட் பெஸ்டா? எதுக்கு வந்து ஏன் அப்படி கன்ஃபியூஸ் பண்றான்? ஏதாவது ஒண்ணு போட வேண்டியதானே? டால் டியூப்லர்ன்றான், ஃபிளாட்ன்றான். டியூபுலர் தான் எல்லாமே. அதுல ஷார்ட் டியூபுலர், டால் டியூபுலர்னு வந்து உங்களுக்கு வந்து வேரியேஷன் இருக்கு. ஆனா எல்லா ஆம்ஸ்லயுமே டால் டியூபுலர் வராது. ஓ அப்படி. ஆமா, கிட்ட இந்த ஒரு 80 ஆம்ஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 100 ஆம்ஸ் வரை 80 ஆம்ஸ் பாருங்க ஷார்ட் டியூப்லர் தான், 100 ஆம்ஸ் பாருங்க ஷார்ட் டியூப்லர் தான், 120 ஆம்ஸ் பாருங்க ஷார்ட் டியூப்லர் தான். ஆனா இந்த அதிகபட்சம் 150க்கு மேல, 150க்கு மேல உள்ள பேட்டரி எல்லாமே டால் டியூப்லர் பேட்டரி தான் வரும். அந்த பிளேட் டால் நல்ல திக்கா இருக்கும், டாலா இருக்கும். அதனுடைய அந்த சார்ஜிங் சைக்கிள்ஸ் வந்து அந்த ஃபிளாட் டியூப்லரை விட டால் டியூப்லர்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு 150க்கு மேல வரது எல்லாமே பெரும்பாலும் டால் டியூப்லர் தான் வரும். அதுக்கு கீழே உள்ள ஆம்ஸ் எல்லாமே ஷார்ட்ல தான் வரும். டால் டியூப்லர் போட்டோம்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி. ஆமா, ஏன்னா அதிகபட்ச கண்டெய்னர் பெரிய கண்டெய்னர் இல்லையா, அந்த வாட்டர் லெவல் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கஷ்டமா அடிக்கடி தண்ணி ஊத்துற மாதிரி எல்லாம் இருக்காது. ஓகே 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 சார். இப்போ இது வந்து ஒரு டால் டியூப்லர் அப்படிதானே? இப்போ இந்த மாதிரி எங்க வீட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நார்மலா இருக்கு, அது இண்டிகேட்டர்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இதுல எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? இது வந்து இந்த இன்வெர்ட்டர் பேட்டரின்ற விஷயத்திலேயே ஓகே ஒரு முக்கியமான ஒரு பார்ட் சார் இது டிஸ்டில் வாட்டர் அப்படின்றது. இதுதான் சார். டிஸ்டில்ட் வாட்டர். இதுக்கு பேரு டிஸ்டில்டு வாட்டர் சார். ஓகே ஓகே. இது விலை, ஒரு பாட்டிலோட விலை 20 ரூபாய். சூப்பர். ஆமா. இது எங்க கிடைக்கும்? இது சர்வ சாதாரணமா உங்க வீட்டை விட்டு கீழே இறங்கினீங்கன்னா பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கும். எல்லா பெட்ரோல் பங்க்லயும் இந்த வாட்டர் வந்து கிடைக்கும், அவைலபிள் தான். ஆமா. இல்ல அவங்க பக்கத்திலேயே ஒரு பேட்டரி கடை இருந்துச்சுன்னா அந்த பேட்டரி கடையில போய் டிஸ்டில் வாட்டர் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்க கிட்டயும் கிடைக்கும் 20 ரூபாய். ஒரு பாட்டிலோட விலை 20 ரூபாய் தான். 20 ரூபாய். இப்ப இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, நீங்க பாருங்களேன், நீங்க இது வந்து இவ்வளவு பெரிய ஒரு கண்டெய்னர். ஆமா. இது உள்ளக்க ஃபுல்லா ஆசிடும் டிஸ்டில் வாட்டர் மிக்ஸ் ஆகி இருக்கு. ஓகே ஓகே. ஆமா. அதாவது இதுல வந்து ஒரு கிராவிட்டி 12.5 கிராவிட்டி வாட்டர் சொல்லுவாங்க. அந்த கிராவிட்டி வாட்டர் வந்து இதுல இருக்குது. இதுல இந்த வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு பெரிய கண்டெய்னர்ல கொஞ்சம் கொஞ்சமா எவாபரேட் ஆகி வெளியே வரதுக்கு அதிகபட்சம் 8, 10, 12 மாசம், ஒரு வருஷம் ஆகும். ஓ சூப்பர். ஒரு வருஷம் ஆகும் கண்டிப்பா. பண்ணி பார்த்தா தெரிஞ்சு அவங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. சொட்டு சொட்டா கீழே தண்ணி ஊத்துனா கூட எவ்வளவு குறையிறதுக்கு கண்ணுக்கு தெரியாம எவாபரேட் ஆகும்போது எவ்வளவு நாள் ஆகும்? அதிகபட்சம் ஒரு வருஷம் ஆகும். சில கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் 1.5 வருஷம் வரைக்கும் தண்ணி குறையாது. ஓகே ஓகே. ஆனா ஒரு வருஷம் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். எப்படி தெரியுது? அதுவும் ரொம்ப சிம்பிளான விஷயம். எல்லா பேட்டரியிலயுமே இந்த இண்டிகேட்டர் இருக்கும். இந்த
மாதிரி இண்டிகேட்டர் எல்லா பேட்டரி, இது இல்லாம பேட்டரியே வராது. ஓ சூப்பர். ஆமா. இப்ப பாருங்க, இத நான் கழட்டுறேன் பாருங்க. கழட்டினா இப்ப இதுல டிஸ்டில் வாட்டர் ஃபுல்லா இருக்கு. அதனால இந்த லெவல் பாத்தீங்கன்னா பாருங்க, டிஸ்டில் வாட்டர் ஃபுல்லா இருந்தா இந்த பாருங்க, இது ஃபுல்லா இப்படி தெரியும், இப்படி இருக்கு. ஓகே ஓகே. இது குறைய 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 எப்படி ஆகும், அப்படியே லைட்டா 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 இறங்கி 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 இந்த மாதிரி வரும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி வரும்போது டிஸ்டில் வாட்டர் இல்லன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், இந்த மூடியை அப்படி கழட்ட வேண்டியதுதான். எல்லா மூடி இப்படி கழட்ட வேண்டியதுதான். இந்த டிஸ்டில் வாட்டர் அப்படியே எடுத்து ஓகே ஜஸ்ட் ஃபில் அப் பண்ணிட்டு இந்த மூடியை போட்டு 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 பார்த்துட்டு இது வரைக்கும் ஃபுல்லா வந்துருச்சுன்னா ஓட்டறணும். ஓகே ஓகே ஓகே. அது ஃப்ளோட்டிங். இது அந்த ஃப்ளோட் ஆயிடும். இது வந்து ஆசிட் கிடையாது. இது கையில பட்டா எதுவுமே ஆகாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு பிளைன் வாட்டர். இதுல உள்ள எல்லா கால்சியம் மினரல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெறும் இந்த பிளைன் வாட்டர் பேர் தான் டிஸ்டில் வாட்டர். ஓகே ஓகே. இது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு, இந்த போல்ட் நட் இருக்கு இல்லையா, இந்த போல்ட் நட் கொஞ்சம் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக இந்த டிஸ்டில் வாட்டர் ஃபில் அப் பண்ற சமயத்துல மட்டும் இதுல ஒரு பெட்ரோலியம் ஜெல்லிங் கிடைக்கும். ஓகே, பெட்ரோலியம். அந்த பெட்ரோலியம் ஜெல்லியை வந்து இதுல லைட்டா தடவிட வேண்டியதுதான். ஓகே ஓகே. இது ஒண்ணுதான் இந்த இன்வெர்டர் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மெயின்டெனன்ஸ். ஓகே. இத தவிர இத பண்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. பயம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுக்கு ஏஎம்சி போட வேண்டிய அவசியமும் கிடையாது. 5000 4000 3000 காசு கொடுக்க வேண்டிய, யாரையும் உங்களை ஏமாத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. பார்க்க வேண்டியது நீடில் இறங்கி இருக்கு. நீடில் இறங்கி இருக்கா, எந்த அளவுக்கு இது இருக்குது இத பார்த்தாலே போதும். இது எல்லா பேட்டரியிலயுமே இந்த இண்டிகேட்டர் வராம எந்த பேட்டரியுமே வராது. இந்த இண்டிகேட்டர்ன்றது எல்லா பேட்டரியிலயுமே இது இருக்கும். ஓகே 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 சார். இப்போ நான் வந்து இன்வெர்டர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எப்படி எனக்கு வந்து நார்மல் வயரிங்லேயே வைக்கணுமா, இல்லை இதுக்குன்னு தனியாக வயரிங் பண்ணி வச்சிருக்கணுமா? இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்றீங்க 750 ஆம்ஸ் தான், 750 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். நான் பாட்டுக்கு நான் வயரிங்கே பண்ணலன்னு வச்சுங்களேன், சும்மா இஷ்டத்துக்கு லைட்டை போட்டு விட்டுருவேன், எனக்கு வந்து அந்த ஸ்டக் ஆயிரும் இல்லை சம்திங், இல்லை வந்து ப்ராடக்ட் டிஃபெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு எனக்கு தகுந்த மாதிரி நான் அதுக்கு அந்த 700 வாட்ஸ் வேணும்னா 700 வாட்ஸ்க்கு நான் வந்து வயரிங் பண்ணி வச்சிருக்கணுமா, இல்லை நீங்க எதுவும் பண்ணி தருவீங்களா? அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல சார், இப்போ என்னன்னா, இப்போ இந்த இன்வெர்டர் பேட்டரி நம்ம போட்டுட்டு இதுல நம்ம எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸ்மூத்தா அது பாட்டு கரண்ட் போற சமயத்துல அது பாட்டு கரெக்டா வேலை செய்யணும். கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் அது பாட்டுக்கு சார்ஜ் ஆகணும். எந்த விதமான ட்ரபிளும் இதனால நமக்கு இருக்க கூடாது. அப்படின்னா இந்த வயரிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஏன்னா நீங்க ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்ட மாதிரி ஒரு 750 வாட்ஸ் இன்வெர்டர்ல நம்ம ஒரு 2000 வாட்ஸ் லோடு போய் அதுல கொடுத்தா அது தாங்காது இல்ல. இப்போ நம்ம தலைக்கு மேல தூக்கி பாரத்தை தூக்கி வச்சா நம்ம என்ன ஆகுமோ அதே மாதிரி தான் அதுவும் கணக்கு. அதனால இதுக்கு வந்து வயரிங்க வந்து இன்வெர்ட்டருக்கு தனியா ஒரு வயரிங்க வந்து பண்ணிரணும். இப்ப பெரும்பாலும் புதுசா கட்டக்கூடிய வீட்லயா இருந்தாலும் சரி, அபார்ட்மெண்ட்ஸா இருந்தாலும் சரி, பில்டர்ஸே வந்து பெரும்பாலும் அந்த கட்டும் போதே ப்ரொவிஷன் கொடுத்துறாங்க. புது வீடு கட்டுறவங்களும் நல்ல அவேர்னஸ் வந்து போயிட்டதுனால அவங்களும் வந்து கனெக்ஷனை வந்து எடுத்து பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ இல்லாத இடத்துல பண்ணும்போது கரெக்டா ஒரு நல்ல எலக்ட்ரிஷியனை வச்சு நம்ம வந்து இந்த வேலையை வந்து பண்ணணும். ஏன்னா எலக்ட்ரிஷியன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லேபர்ன்றதுனால காசுக்கு இது பண்ணி எரிச்சப்பட்டு வாங்கி என்ன பண்ணுவாங்க, எல்லா கனெக்ஷனையும் ஒன்னா தூக்கிட்டு வந்து அதை ஒரு லைன் சொல்லி கொடுத்துட்டு போயாச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஓடாத ஒரு இன்வெர்டர்ல போயிட்டு ஃப்ரிட்ஜ் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. எல்லா கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அடிக்கடி வந்து லோடு ஓவர்லோடு வந்துகிட்டே இருக்கும், ஃபியூஸ் போயிட்டே இருக்கும், உள்ளக்க வந்து மதர் போர்டு ஏறிட்டே இருக்கும். அதனால முக்கியமான ஒரு என்ன பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி ஒரு வயரிங்க வந்து பண்ணி வச்சாச்சு அப்படின்னா பெஸ்ட் இருக்கும். எந்த ட்ரபிளுமே இருக்காது. அது பாட்டு இன்வெர்டர் கரெக்டா ஓடும், கரெக்டா ஆஃப் ஆயிடும், கரெக்டா ஆன் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி சில பேர் சொல்றாங்க இன்வெர்டர் கரண்ட் போகுதோ இல்லையோ நீங்க அதை கரெக்டா ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஆஃப் பண்ணி போட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், அப்புறம் பேட்டரி லைஃப் அதிகமாகும் அப்படிலாம் சொல்றாங்களே, அப்ப அதெல்லாம் உண்மைதானா? இது என்னன்னா சார், இப்ப பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கிராவிட்டி வந்து அதுல வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த வோல்டேஜ் அது மெயின்டைன் ஆகும். அந்த கிராவிட்டி அது வந்து கரெக்டா அந்த லெவல்ல இருந்தா அந்த நமக்கு பேக்கப் வந்து நமக்கு ஃபுல்லா வந்து வந்துகிட்டே இருக்கும். சோ அது ஓரளவுக்கு உண்மைதான். இப்ப பேட்டரி அப்படியே ஐடில்ல இருக்கும்போது கரண்ட் கட்டே ஆகல. இப்ப சென்னை மாதிரி ஏரியாவில வந்து கண்டிப்பா நடக்கும் அது. ஏன்னா சம்மர்ல நிறைய பவர் கட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பவர் கட்டே இல்லாம போயிடும். 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் பவர் கட் இல்லாம போயிடும். சோ பேட்டரியோட லைஃப் நமக்கு ஜாஸ்தியா கொஞ்சம் வரணும் அப்படின்னா
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கரண்டே கட் ஆகலனா கூட ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் லைட்டா கட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டா அப்புறம் மறுபடியும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அது. சோ அந்த கிராவிட்டி வாட்டர் எல்லாமே வந்து வாட்டர் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்து வோல்டேஜ் வந்து ஆக்டிவா இருக்கிறதுனால பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். ஓகே ஓகே இதுதான் வந்து அப்ப உண்மைதான். அப்ப ஓரளவுக்கு கரண்டே போகாம இருந்தா கூட நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் உன்னைய பண்ணிக்கலாம். பண்ணாம இருந்தாலும் அந்த பேட்டரின்றது ஒரு லைஃப் கண்டிப்பா ஒரு 4 to 5 இயர்ஸ் லைஃப் வந்து வந்துரும். பண்ணாம இருந்தாலும் ஓகே 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 பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் லைஃப் வந்து கண்டிப்பா வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சார். இது உண்மைதான். இப்போ எந்த பிராண்ட்ல வந்து மோஸ்ட்லி அதிகமா வாரண்டி கொடுக்குறாங்க? அதாவது லூமினஸா இல்ல என்ன பிராண்ட்ல கொடுக்குறாங்க? இல்ல வாரண்டி பொறுத்த வரைக்கும் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எல்லா பேட்டரினா என்ன அதான் 2-3 கம்பெனி தான். மறுபடியும் ஏகப்பட்ட கம்பெனி இருந்தாலும் 2-3 கம்பெனி தான். இதுல லீடிங் கம்பெனி நீ பார்த்தா ஆல் இந்தியா ஃபுல்லா பார்த்தா இன்னைக்கு லூமினஸ்ன்றது பெரிய லீடிங் கம்பெனி இன்னைக்கு. அதுக்கப்புறம் அதை விட்டா எக்ஸைட், அதுக்கப்புறம் அதை விட்டா அமரான். வேற எதுவும் பெரும்பாலும் சொல்ற அளவுக்கு பெரிய பேட்டரி எல்லாம் வந்து மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு கிடையாது. எங்க பார்த்தா இது ஒண்ணுதான் இருக்கும். இது எல்லா பேட்டரியிலுமே லூமினஸ்ல வந்து நல்லா 36 மந்த் வாரண்டி இருக்குது. கிட்டத்தட்ட 75 மந்த்ஸ் வரைக்கும் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எக்ஸைட்ல கிட்டத்தட்ட ஒரு 60 மந்த் வரைக்கும் வாரண்டி, 66 மந்த் வரைக்கும் வாரண்டி வருது. அமரான் பேட்டரி இருக்கு, அதுல 54 மந்த் வாரண்டி வரைக்கும் இருக்கு, 60 மந்த் வாரண்டி வரைக்கும் அதுல இருக்கு. அதுல இந்த 3 பிராண்ட் தான் சார், 3-4 பிராண்ட் தான். அதே மாதிரி சர்வீஸ் வேணும்ல நமக்கு, கரெக்ட்டா நல்லா சர்வீஸ பொறுத்த வரைக்கும் லூமினஸ், எக்ஸைட், அமரான் கொஞ்சம் அது ஆன் சைட் வாரண்டி எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. பட் அதுலயும் உண்மையா சொல்ல போறதா இருந்தா எல்லா மூல முடுக்குலயும் போய் சர்வீஸ் பண்றக்கூடிய ஆளா இருந்தா லூமினஸ் வந்து இன்னைக்கு வந்து நல்லா ரீச் பண்ணிருக்காங்க. சரி, ஏகப்பட்ட சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா ஃபுல்லா இருக்கு. சர்வீஸ் டீம் பெரிய அளவு டீம் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ நான் அந்த ஒரு பேட்டரியை நகட்டுறதே பெரிய விஷயம், அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஒரு பேட்டரி ஒரு மூவ் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டுறதே பெரிய விஷயம். இப்போ சப்போஸ் எனக்கு ப்ராப்ளம் இல்லை வந்து எனக்கு டிஃபெக்ட் இருக்குது, ஏதாவது சம்திங் ஆகும், அவங்களே வந்து பண்ணுறாங்க, நம்ம தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஆமாம், அதுக்கு பேர் தான் ஆன் சைட் வாரண்டி. வாங்கும்போது ஆன் சைட் வாரண்டி இதுக்கு அவைலபிளா இருக்கா கேட்டு வாங்க அப்படின்னு பார்த்து வாங்குறதும் ஒரு நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே. ஸோ லூமினஸ் கம்பெனியா இருக்கட்டும், எக்ஸைடா இருக்கட்டும், கொஞ்சம் வந்து ஆன் சைட் வாரண்டியை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுலயும் கொஞ்சம் இன்டீரியரா இருக்க இடத்துக்குலாம் கூட லூமினஸ் கம்பெனிக்காரங்க வந்து ஆன்சைட் வாரண்டியை ஃபுல்லா ப்ரொவைட் பண்ணலாம். அவங்களே வந்து அவங்க ஓன் வண்டியை வச்சு பேட்டரியை எடுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் செக் பண்ணி அவங்க ஆபீஸ்ல வச்சு செக் பண்ணி பேட்டரி ஃபெயிலியரா இருந்தா அவங்களே எடுத்துக்கிட்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. கஸ்டமருக்கு எந்த விதமான அலட்சியமே இல்லாத அளவுக்கு அதுக்கு பேர் ஆன்சைட் வாரண்டி. ஒரு ப்ராடக்ட்ல ஆன்சைட் வாரண்டி இருக்கா நம்ம கேட்டு பார்த்து வாங்குறது நல்லதுதான். நல்லதுதான் அது. இப்போ அதே மாதிரி என்ன பண்றாங்க, இப்போ நவீனமா என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரிட்ஜை கூட இணைச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ண ஃப்ரிட்ஜை தான் இணைக்கலாமா? அப்படி உண்மையாவே பேட்டரியில வந்து ஃப்ரிட்ஜை கனெக்ட் பண்ணிக்கலாமா? அதாவது இன்வெர்டர் பேட்டரி அப்படின்றத கனெக்ட் பண்ணலாமா? இல்ல ஃப்ரிட்ஜ் எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தவறான ஒரு இது. அதான் சொன்ன பாத்தீங்களா, நம்ம எந்த அப்ளையன்சஸ் வேணாலும் நம்ம இன்வெர்டர்ல கனெக்ட் பண்ணலாம். ஓகே. அதுக்குண்டான கெபாசிட்டிக்கு உண்டான அந்த இன்வெர்டரை மட்டும் போடணும். இது இன்வெர்டர் நம்ம லைட்டை போடுறோமா, ஃபேனை போடுறோமா, ஃப்ரிட்ஜை போடுறோமா, ஏசியை போடுறோமா, மோட்டரை போடுறோமா, அதுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதோடைய வாட்ஸுக்கு நம்ம வந்து மேட்ச் பண்ணி அந்த இன்வெர்டரை போடணும். இப்போ நம்ம இந்த வீடியோல ஆரம்பத்துல என்ன சொன்னோம், 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் வீட்டுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஒரு 1050 வாட்ஸ் இன்வெர்டர் போடலாம்னா இதுல வந்து லைட், ஃபேன், டிவி, கம்ப்யூட்டர்னா இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜை யூஸ் பண்றதுக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு 1kV 900V வந்து பத்தாது. சோ அந்த சமயத்துல இந்த மாதிரி 2300ன்ற மாடல் 2kV மாடல் இது. சோ இதுல ஒரு ஃப்ரிட்ஜை போட்டு ரன் பண்ணலாம். ஆனா இந்த பேட்டரி இந்த இன்வெர்ட்டர் போடும்போது பேட்டரியை வந்து சிங்கிளா அதுல போட முடியாது. 24 வோல்ட் இன்வெர்ட்டர்ன்றதுனால இது 2 பேட்டரியை போடுற மாதிரி இருக்கும். இது இந்த மாடல் வந்து 24 வோல்ட். ஓகே ஓகே. ஒரு 1kV 1.5kV க்கு மேல போயிடுச்சுனா 24 வோல்ட் வரும். அதுலயும் 36 வோல்ட் வருது, 48 வோல்ட் வருது. பட் அதெல்லாம் வீட்டுக்கு தேவையில்லை. அதிகபட்சம் இந்த 1050 இல்லனா ஃப்ரிட்ஜ் நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ற வாய்ப்பு பாயில இருக்கு. ஆமா, இப்போ என்னன்னா கரண்ட் இல்லன்றது ஃபேன் இல்லனா கூட பிரச்சனை இல்ல. அது ஃபேன் வேணும்னா மஸ்ட் தான். இல்ல இது போக ஃப்ரிட்ஜ்ல வந்து எல்லாம் வச்சிருப்பாங்க, மாவு வச்சிருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. கெட்டு 2 மணி நேரம் இல்லனாலும் பால்லாம் கெட்டு போயிடும். அதே மாதிரி இப்போ என்ன சொல்றா, ஃப்ரிட்ஜ் அதுக்கு தகுந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்றான், இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ்ன்றான். இப்போ அதெல்லாம் அதாவது என்னன்னா பேட்டரியில இயங்குற மாதிரி அவன் ரெடி பண்ணிருக்கானா, இல்ல பழங்காலத்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் வைக்கவே முடியாது. இல்ல இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ், இன்வெர்ட்டர் ஏசின்றது அது பேட்டரி ரெடி பண்ற மாதிரி வேலை கிடையாது. அது வாட்ஸ் உடைய அவுட்புட் கம்மியா இருக்கும். அந்த ஸ்டார்டிங் கரண்ட், அந்த லோடிங் கரண்ட், ரன்னிங் கரண்ட் கம்மியா ஆகுறதுனால அது இன்வெர்ட்டர் ஏசி வச்சிருக்காங்க. அதுக்கு இன்வெர்ட்டர் பேட்டரிக்கு சம்பந்தம் கிடையாது. அது எத்தனை வாட்ஸ் எடுக்குது அதுதான் இத பாக்கும். இது ஓகே ஓகே ஓகே. இன்வெர்ட்டர் ஏசி நார்மல் ஏசி நார்மல் ஃப்ரிட்ஜா இருந்தா 500 வாட்ஸ் 600 வாட்ஸ் மேபி எடுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜா இருந்தா அது வாட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும்.
ஆமா ஆமா அதான் சோ ஃப்ரிட்ஜ் எனிவேனா பேக்கப் நமக்கு டைம் கொஞ்சம் கூட வேணும் இல்லையா ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம் லைட் ஃபேன் யூஸ் பண்ணுவோம் டிவி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம் சோ ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுமா பேக்கப் டைம் அதிகமா தேவைப்படுதுனா சிங்கிள் பேட்டரி வந்து கொஞ்சம் சூட்டபிளா இருக்காது சோ அந்த சமயத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் தேவைனா நீங்க அந்த மாதிரி மாத்தி 2 kVA போட்டு ரெண்டு பேட்டரியை வந்து போட்டுக்க போயிடலாம் சார் ஓகே ஓகே இப்போ அதே மாதிரி இப்போ சமீபமா கேட்டுக்கிற ஒரே இது என்னன்னா சோலார் பேட்டரி நம்ம அதுல கூட சோலார் பேட்டரி பார்த்தேன் இப்போ நார்மல் பேட்டரிக்கும் சோலார் பேட்டரிக்கு என்ன வித்தியாசம் இப்போ இது வந்து சார்ஜிங் இது இல்ல இப்ப நான் வந்து எனக்கு சோலாரே இல்ல இருந்தாலும் நான் வந்து பிரிகாஷனா ஒரு சோலார் பேட்டரி வாங்கி வைக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன்னு வச்சுக்கலேன் உங்க சஜஷன் என்ன சோலார் பேட்டரின்றது உண்மையாவே அதுக்கு சோலாருக்குனே ப்ரிப்பேர் பண்ணதா என்னது ஆமா சார் இப்போ இன்வெர்டர் பேட்டரி அப்படின்றது C20 அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க சார் அதாவது 20 ஹவர்ஸ்ல வந்து சார்ஜ் ஆகும் இது சோலார் பேட்டரி அப்படின்றது அந்த பேனலோடைய அந்த அவுட்புட் அந்த டிசி வோல்டேஜ்க்கு ஏத்த மாதிரி குயிக்கா சார்ஜ் ஆகிற மாதிரி அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு பேரு C10 அது சோ நார்மல் இன்வெர்டரை போட்டு நம்ம சோலார் பேட்டரியை போட்டா கம்பெனிக்காரங்க வாரண்டி கொடுக்க மாட்டாங்க சோலார் பேட்டரின்னு வரும்போது அந்த சோலார் செட்டப்போட வாரண்டி வந்து அதுக்கு ஜாஸ்தி அதுக்கு அதுல வந்து 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபுல்லாவே வரதுனால சோ நாளைக்கு ப்ராப்ளம் வரும்போது சாதா இன்வெர்டர் கூட ஒன்னு யார் சோலார் பேட்டரியை போட சொன்னா நீங்க அப்படின்ற மாதிரி கம்பெனிக்காரங்க பதில் வந்துரும் சோலார் பேட்டரியை வந்து எப்ப போடலாம்னா சோலார் ஃபுல் செட்டப் அந்த பேனல்ல இருந்து சார்ஜ் ஆகும்போது அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த இப்ப சோலார் பேனல் போடும்போது நம்ம C20 பேட்டரி போட்டா சார்ஜிங் லேட் ஆகும் அதே C10 பேட்டரி போட்டா சார்ஜிங் ரொம்ப குயிக்கா ஆயிடும் உங்களுக்கு ஓகே ஓகே அப்ப அதுக்கு தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க ஆமா அதுக்கு ஏத்த மாதிரி உலக மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்ப வந்து டெக்னாலஜியே வேற கொஞ்சம் C20 C10 அது C10 ஆமா ஓகே ஓகே அப்ப நான் சோலார் பேனல் போட்டுறதா தான் அதுக்கு யூஸ் ஆமா அது போட்டாதான் போட்டா நமக்கு அது போட்டா கெட்டு போயிடுச்சுனா பேட்டரி உங்களுக்கு வாரண்டி கொடுக்க மாட்டாங்க கம்பெனிக்காரங்க வாரண்டி கொடுக்க மாட்டாங்க அதுவே பிரைஸ் அது ஜாஸ்தியா தான் பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும் அது ஓகே 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 சார் இப்போ நான் வந்து இன்வெர்டர் வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன் நான் வயரிங் இழுத்துட்டேன் நான் வயரிங் இழுக்க போறேன்னு வச்சுக்கலாம் இப்போ எங்க பண்ற சில பேர் பரன் மேல வைக்கிறாங்க சில பேர் கீழே வைக்கிறாங்க ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க ஏர் சர்க்குலேஷன் இருக்கணுங்க இப்படி பரன் மேல எல்லாம் வைக்க கூடாது அப்படின்றாங்க உங்க சஜஷன் என்ன ஒரு பேட்டரியை நான் இன்வெர்டர் வாங்கிட்டேன்னா அது கரெக்டான பிளேஸ்மெண்ட் நான் வீட்டில் எங்க வைக்கிறது அது ஆமா சார் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கண்டிப்பாக கொஸ்டின் சார் ஓகே ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த பேட்டரின்றது கொஞ்சம் லைட்டா அந்த ஃபியூம் வந்துகிட்டு தான் சார் இருக்கும் லைட்டா சின்ன ஃபியூம்ன்றது வந்துகிட்டு தான் இருக்கும் ஓகே ஸோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் அந்த இண்டிகேட்டர்ன்றது வாட்டர் லெவலுக்காக மட்டும் இல்லை அதையும் ஃபில்டர் பண்ணி தான் வந்து அதை வந்து அனுப்புது அது ஓகே இருந்தாலும் இந்த பேட்டரியை வந்து வைக்கக்கூடிய இடம் வந்து காத்தோட்டமா கொஞ்சம் இருக்கணும் ஓகே அடைச்சி வந்து எங்கேயும் வைக்க கூடாது சில பேர் மேல கிச்சன்ல எல்லாம் கொண்டு போய் சில பேர் வந்து சம்டைம் வச்சிருவாங்க கிச்சன் அது ஏற்கனவே ஹீட் ஏரியா அது அந்த இடத்துல மேல போய் வச்சு அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு அப்படின்னா டெக்னிக்கலா நாட் அட்வைசபிள் சார் அட்வைசபிள் இந்த பேட்டரியை வைக்கிற இடம் கொஞ்சம் காத்தோட்டமான இடமா இருக்கணும் அப்படியே அடைச்சி போட்டு வைக்க கூடாது சார் அது ஒண்ணு இந்த விஷயத்தை கண்டிப்பா உண்மைதான் சார் அது பார்க்கணும் அப்ப ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி நீங்க வந்து வயரிங் இழுத்துக்கணும் அதுக்கு மாதிரி நம்ம வந்து வீட நம்ம வீடு எங்க இருக்குதோ ரொம்ப அடைச்சி வச்சிடாம கொஞ்சம் ஓபனா பிளேஸ் இருக்கிற மாதிரி இல்லன்னா கூட பரன் மேல வச்சா கூட கொஞ்சம் அடைச்சி வச்சிட கூடாது ஏர் சர்க்குலேஷன் கொஞ்சம் இருக்கணும் கொஞ்சம் கரெக்டா வெளியே போயிடுற மாதிரி ஒரு செட்டப்பா இருந்துச்சு அப்படின்னா அதான் அட்வைசபிள் சார் அட்வைசபிள் இப்ப சில சொல்லுவாங்க லித்தியம் பேட்டரி எல்லாம் வெடிச்சிரும் இதுக்கு லெட் ஆசிட் அந்த மாதிரி ஒரு மேட்டர்லாம் கிடையாது வெடிக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது ஆனா ஹீட் ஆகும் அதெல்லாம் பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே இப்ப ஹீட் ஆவறதெல்லாம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கூட வந்து நம்ம கையை வச்சு பார்த்தா கூட ஹீட்னஸ் இருக்க கூடாது கண்டிப்பா பேட்டரியில ஹீட்னஸ் இருக்க கூடாது எப்ப எத்தனை மணி நேரம் ஓடிட்டு இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட ஹீட்னஸ் இருக்க கூடாது அப்படி ஹீட்னஸ் ஆகுது அப்படின்னாலே ஒண்ணு பேட்டரியோட செல்லு இல்ல கட்டாயி போய் பேட்டரி ஃபால்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இல்ல இன்வெர்டருடைய சார்ஜிங் ஆம்ஸ் ஒழுங்கா ஆகாம அது பாட்டுக்கு சார்ஜ் ஆயிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் சோ பேட்டரியை டச் பண்ணி பார்க்கும்போது ஹீட்னஸ் வந்து நம்ம கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது அப்படி ஹீட்னஸ் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா உடனே டெக்னீஷியனை கூப்பிட்டா என்னன்னு ஃபால்ட்டை பாக்குறது தான் பெஸ்ட் சார் ஓகே ஓகே அப்ப வந்து இன்வெர்டர்லயும் ப்ராப்ளம் வரும் சார்ஜிங் ஆகிட்டே இருக்கும் இப்போ இந்த பேட்டரியை வந்து அதை நம்ம தேவையானதை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் சார்ஜ் பண்ற வேலை இதான பண்ணுது இந்த இன்வெர்டர்ல வந்து கட் ஆஃப் ஃபங்க்ஷன் செட் பண்ணிருக்காங்க இது சர்டன் வோல்டேஜ் வரைக்கும் தான் இது வந்து சார்ஜ் இத ஏத்தணும் இத அதுக்கு மேல ஏத்திட்டே இருக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒண்ணுல சிம்பிள் தான் நம்ம அடுப்புல பானையை வைக்கிறோம் கொதிக்குது தண்ணி கொதிச்சு வெளியே வருதுல அதே மாதிரி தான் இதுவும் இது கட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒழுங்கா வேலை செய்யாம போயிடுச்சு அப்படின்னா இது வந்து அப்படியே ஆயிட்டே தான் என்ன உள்ள கொதிச்சிட்டே இருக்கும் அப்படியே ஹீட் ஆயிட்டே இருக்கும் ஆமா அதனால ரெண்டுத்துல எது வேணா ப்ராப்ளமா இருக்கலாம் ஒண்ணு பேட்டரியில இருக்கக்கூடிய செல்லுல டேமேஜ் வந்து பாயனா இருக்கலாம் இல்ல சார்ஜிங் ஆர்ம்ஸ் வந்து கட் ஆகாம இருக்கலாம் சோ எனி டைம் நீங்க வந்து பேட்டரியை வந்து
ஹீட் கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்ணீங்கன்னா இமிடியேட்டா டெக்னீஷியனை கூப்பிட்டு பாக்குறது வந்து அட்வைஸ் பெஸ்ட் சார் அது. ஓகே ஓகே. இப்போ இந்த சர்வீஸ்லாம் நீங்க பண்ணீங்க, உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட வாங்குறேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஹீட் ஆகுதுன்னா உங்க டெக்னீஷியன் அனுப்புவீங்களா இல்ல நாங்க தான் பாத்துக்கிறோம்? நாம வந்து பெரும்பாலும் என்ன பண்றோம் அப்படின்னா பிராண்டட் தான் பண்றோம் நாங்க. இப்ப எங்க ஓன் மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது. சர்வீஸ் இன்ஜின் ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாங்க எப்ப கஸ்டமர் கால் லைன் பண்ணுவாங்க நம்ம போய் விசிட் பண்ணலாம் ரெடியா இருக்கிறதுனால இப்ப இந்த லூமினஸ் எக்ஸைட் அமரமைக்கல் எல்லாமே வந்து கம்பெனிக்காரங்க வந்து இமிடியேட்டா விசிட் பண்ணிடுறாங்க. ஆமா ஆமா அதெல்லாம் இது ப்ராப்ளம் கிடையாது. பிராண்டட் ஐட்டத்தை பொறுத்தவரை இது நம்ம என்ன பிராண்டட்ன்றதுனால பெரிய அட்வான்டேஜ் வந்து இதுதான் சார். ஓகே ஓகே. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா 150 AH 200 AH னா 200 AH யூஸ் ஆகாது, ஒரு 75% தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிதானா? ஆமா சார், இது வந்து நல்ல ஒரு முக்கியமான क्वेश्चन சார். இது இப்போ இது 150 ஆம்பியர் ஹவர் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது 200 ஆம்பியர் ஹவர்னு சொன்னேன் இல்லைங்களா, இது பேட்டரியை வந்து ஃபுல்லா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. எல்லா பேட்டரியிலயுமே DOD ன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்னன்னா டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ். அதாவது சில எல்லா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25% வந்து அந்த டிஓடியை வந்து வச்சுப்பாங்க. நம்ம ஒரு 150 இருந்துச்சு அப்படின்னா 150 ஆம்பியர் ஹவர் ஃபுல்லா நம்ம எடுக்க முடியாது. அதுல ஒரு 75% மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. அப்ப 25% அதான். ஆமா, சில பேர் இந்த கூகுள்ல பார்த்து கால்குலேஷன்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அவங்க 150 ஆம்ப்ஸ் ஃபுல்லா போட்டு அப்புறமா எனக்கு அவ்வளவு வரல பேக்கப் இவ்வளவு வரல பேக்கப் பண்ணுவாங்க. கம்பெனிக்காரன் வந்து சொல்லுவான் நீ கணக்கு பண்ணது வேறப்பா என் கணக்கு வேறப்பான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதனால வந்து இந்த எந்த ஆம்பியர் ஹவரா இருந்தாலும் நம்ம வந்து ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. ஒரு 80% சில கம்பெனிக்காரங்க 20% டிஓடி வச்சிருக்காங்க, சில கம்பெனிக்காரங்க 25, சில கம்பெனிக்காரங்க 30% வரை டிஓடி வச்சிருக்காங்க. அதனால ஒரு 70% 75% தான் நம்ம ஒரு பேட்டரியில வந்து அந்த பவரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்ப நான் வந்து வாங்குறேன் அது டீப் டிஸ்சார்ஜ் ஒன்ஸ் டீப் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்வெர்ட்டர்ல வேலை செய்யாது. இப்போ பேட்டரி வந்து ஒரு 10.5 வோல்ட்டுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னாலே மறுபடியும் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகாது. ஏன்னா இன்வெர்ட்டர் ஆன் ஆகிறது கண்டிப்பா 10.5 வோல்ட் மினிமமா அதுல இருந்தா மட்டும் தான் இன்வெர்ட்டர் சார்ஜ் ஆகும். ஓகே ஓகே. அப்புறமா கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பேட்டரி தூக்கிட்டு போயிட்டு வெளியே தூக்கிட்டு போயிட்டு சார்ஜிங் மிஷின்ல போட்டு சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுக்குற மாதிரி இன்வெர்ட்டர் யூஸ் பண்ண முடியும். சோ அந்த ஒரு பிரிகாஷனுக்காக அந்த டியூபுலர் பேட்டரி C20 பேட்டரி எந்த பேட்டரியா இருந்தாலுமே ரிசர்வ் வச்சிருக்காங்க. அப்ப அது வந்து இன்வெர்ட்டருக்குரிய ரிசர்வ். ஆமா, இன்வெர்ட்டர் வந்து ஒரு ஆமா டிஓடி அப்படின்றது எல்லா பேட்டரியிலுமே உள்ளதுதான் சார். அது சில கம்பெனிக்காரங்க 80% கொஞ்சம் ஜென் கம்பெனிக்காரங்க இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% கொடுப்பாங்க. சில கொஞ்சம் லோக்கல் கம்பெனி வந்து 70% தான் கொடுத்து பண்றாங்க. ஓகே ஆமா சார். ஓகே சார், நான் இப்போ ஃபைனல் ஒரு முக்கியமான क्वेश्चनக்கு வர்றேன். இப்போ வந்து எனக்கு 2 ஃபேன் 2 லைட் போடுறேன். இப்போ இதுக்கு நம்ம நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வேணும் விரும்புறாங்க, எங்களுக்கு என்ன பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தருவீங்க? 2 ஃபேன் 2 லைட் இந்த மாதிரி ஒரு சின்ன ஐட்டம்ஸ் வேணும், எனக்கு ஒரு 2 hours 3 hours பேக்கப் வேணும், இதுக்கு என்ன உங்களோட பெஸ்ட் பிரைஸ்? என்ன போடலாம்? அது மாதிரி அதான் சார். இப்போ அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2 பெட்ரூமா இருந்தாலும் சரி 3 பெட்ரூமா இருந்தாலும் சரி நம்ம சேஃபா என்ன பண்றது, நம்ம ஒரு 1050 ஒரு 150 ஆம்ப்ஸ் பேட்டரி இந்த பேக் கரெக்ட்டா இருக்கும். இந்த பேக் கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கிற சமயம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆக போற சமயம் சம்மர் சமயம். ஆமா கண்டிப்பா. இது வந்து என்ன ஆகும்னா கம்பெனிக்காரங்க வந்து ரேட்டை ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த சமயத்துல நான் ஒரு பிரைஸ் சொல்லிட்டு கஸ்டமர் அதே பிரைஸை வந்து வருஷம் ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தாங்கன்னா என்னால கொடுக்க முடியாது. சரிங்களா? அதனால நம்ம வீடியோ பார்த்து வரவங்களுக்கு இந்த இந்த வீடியோவை பார்த்து பப்ளிஷ் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காம்போ பேக்கை 20,000 ரூபாய் காம்போ பேக்க நான் இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்காக 18,500க்கு பண்ணி கொடுக்கறேன் சார். சூப்பர் சார். அதாவது அதே மாதிரி 150 AH 1050 luminous 18,000. ஆமா அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் போடுறவங்களுக்கு 2 kVA வேணும்னா இந்த இதுல 2 பேட்டரியை வந்து யூஸ் பண்ணணும். இது 39,000 ரூபாய் ஆக்சுவல் பிரைஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்காக ஒரு மாசம் வரைக்கும் தான். அந்த ஒரு மாசம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா கிட்டத்தட்ட ஒரு 37,000க்கு நான் பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுத்துறேன். ஓகே சார். அப்ப அதுதான் எனக்கும் வேணும். பெஸ்ட் பிரைஸ் இருந்தா தான் மக்களும் வந்து லைக் பண்ணுவாங்க. ஆமா அதே ஃபுல்லா கேட்டுட்டு ஏன்னா கஸ்டமர் வீடியோ போட்டீங்களா வீடியோ போடுங்க ஒரு வருஷமா கேட்டீங்க பல வருஷமா அதெல்லாம் இருக்க போகுது அப்படி எல்லாம் கேட்டா நான் எங்க போய் சரி. அதனால இந்த சம்மர் சமயமா இருக்கிறதுனால இந்த வீடியோ பார்த்து ஒரு மாசத்துக்கு நம்ம ஆஃபர் வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன் சார் நாங்க. ஓகே சார். இப்போ என்கிட்ட வந்து பழைய பேட்டரி இருக்கு, கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆமா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அது கோல்டு சில்வர் மாதிரி சார் அது. சரிங்களா? பேட்டரி தூக்கி எங்க வெளியில போட்டுறாதீங்க,
பேட்டரியில இருக்கக்கூடிய அந்த லெட் அப்படின்றது எப்படி தங்கத்துக்கு டெய்லி மார்க்கெட் இருக்குதோ, எப்படி வெள்ளிக்கு டெய்லி மார்க்கெட் இருக்குதோ, அதே மாதிரி அதுவும் டெய்லி ஒரு மார்க்கெட் வேலை ஆகுது. அந்த லெட் இருந்தா மட்டும்தான் கம்பெனிக்காரங்க வந்து அந்த பேட்டரியை உடைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா லெட்டை திரும்பி எடுத்துக்கிட்டு ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்காக லெட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. சோ நீ எங்க இருக்கிற பேட்டரி இருந்தாலும் ஒரு பேட்டரியை பார்த்தா குப்பத்தூர்ல போய் பேட்டரி கிடைக்கவே கிடைக்காது. பேட்டரி வேல்யூ, மணி வேல்யூ அது. சோ எந்த பேட்டரியா இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு சர்டன் வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரேட்டு குறையும் கூடும். அதனால பேட்டரின்றது பழைய ஸ்கிராப் பேட்டரி அப்படின்றத தூக்கி போடுற வேண்டாம். அது வந்து எப்பவுமே வேல்யூ தான். அது அது அந்த சமயத்துல இப்ப ரேட் சொல்லிட்டா தப்பா போயிடாது. அந்தந்த சமயத்துல அதுக்கு ஒரு ரேட் இருக்கு சார். ரேட் இருக்கு. அப்ப நான் பேட்டரியை கொடுத்துட்டு அதுக்கு மேல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார். ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் சார், அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து புரியாதவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு. ஏன்னா எப்படி ஒரு இன்வெர்டர் போடணும் ஆர்வம் இருக்கும், பட் என்ன இன்வெர்டர் போடுறது யாருக்கும் தெரியாது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. கண், காது, வாய், மூக்கு, உடல் என்ற 5 பொறிகளும் யானையை போன்றன. அதனை அறிவு என்ற அங்குசத்தால் அடக்கி வாழ்பவனே சொர்க்கத்தினை அடைவான். பெபிள்ஸ் தமிழ்.